அம்மை நோய் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்குங்க. 150 ஆண்டுகளுக்கு முன் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் பல ஆயிரம் மக்களாக இருந்திருக்காங்க. இன்று கோவிட் எப்படி இருந்திருக்கு, கொரோனா எப்படி இருந்திருக்கு, எப்படியோ அது போல அப்போ வந்துட்டு அம்மை நோய் இருந்திருக்கு. அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இறந்துருவாங்க. அதற்கு வந்து சிகிச்சை கிடையாது. சிகிச்சை மேற்கொள்றதை விட அது வருவதற்கான முன்னெச்சரிக்கையை அடிப்படையில் நம்ம எடுக்கணும் இல்லையா? அதற்காக தான் தமிழர்கள் வந்து ஆன்மீகத்தை வைத்து, அதாவது அறிவியல் இருக்குது, அது உள்ள நம்ம மனிதர்களுக்கு ஆன்மீகத்தை சொன்னாதான் அதை ஏற்றுப்பாங்க. வெறுமனையே இது நல்லது பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. சாமி கண்ணை குத்திடும், ஒழுங்காக பண்ணு அப்படின்னா பயந்துட்டு பண்ணுவாங்க. அதற்காக தான் ஆன்மீகத்துக்குள்ள அறிவியலை வச்சுருக்காங்க. ஆடியில் அம்மனுக்கு எலுமிச்சம்பழம், கூழ், வேப்பிலை இதை முதன்மையாக வச்சு வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுது. அதற்கு பின்னால் வந்துட்டு ஒரு காரணமும் இருக்குது. ஆடி மாதத்தில்